அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய வேத நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அது 3 முறை பைபிள் எழுதுதுன்னா, அவர் எவ்வளவு பரிசுத்தர் என்பதை விவரிக்க தெரியாததுனால 3 முறை சொல்றாங்களாம். புரிஞ்சா நீங்க அல்லேலூயா சொல்லிருப்பீங்க. How holy God is. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் மிகப்பெரிய பரிசுத்தர். ஆனா இப்ப நான் சொல்றதை நல்லா கேட்கணும். அந்த பரிசுத்தம் உள்ளவர், அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லல, அவர் பெரியவர் பெரியவர் பெரியவர்னு எங்கேயுமே சொல்லல பைபிள்ல. இது மட்டும்தான் 3 முறை சொல்லியிருக்கு, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆனா அந்த பரிசுத்த தெய்வம் எதை தொட்டாலும் அந்த பரிசுத்தம் ஆயிடுது. இதுல சுவாசத்தை ஊதினார், இது பரிசுத்த வேதாகமம். அவர் உங்களை தொட்டார், நீங்க பரிசுத்தர்களாய் விட்டீர்கள். ஏன் அதை பாருங்க, ஆமென் வரல. இப்ப பைபிள்ல சொன்னதெல்லாம் சொல்றாங்க. அவருடைய பெயர் பரிசுத்தம், அவருடைய வல்லமை பரிசுத்தம், அவர் தங்கும் ஆலயம் பரிசுத்தம், அவருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவி, அவருடைய உடன்படிக்கை பரிசுத்த உடன்படிக்கை, அவருடைய பட்டணம் பரிசுத்த பட்டணம். இதெல்லாம் பைபிள்ல சொல்லியிருக்கு. அவருடைய தசமபாகம் பரிசுத்த தசமபாகம், நீ நிற்கும் இடம் பரிசுத்த ஸ்தலம், உங்க செயல்கள் பரிசுத்தம், வார்த்தை பரிசுத்தம், வாக்குத்தத்தம் பரிசுத்தம், தூதர்கள் பரிசுத்தம், தீர்க்கதரிசிகள் பரிசுத்தம், தன் ஜனங்கள் பரிசுத்தம். கடைசியா கொரிந்தியர்ல பவுல் சொல்றார், உங்க முத்தம் பரிசுத்தம். சொல்ல மாட்டீங்களே, உங்க பரிசுத்த முத்தங்களால் ஒருவரை ஒருவர். ஒன்னும் புரியல உங்களுக்கு. ஓகே, இந்த பரிசுத்தமான தெய்வம், பரிசுத்தர் 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 என்று சொல்லப்பட்ட விவரிக்க முடியாத பரிசுத்தத்தின் எல்லையில் வாசம் பண்ணுகிற தெய்வன் எங்க வாசம் பண்றாருன்னு சங்கீதக்காரன் 22:3 சொல்றாரு. 22:3 சங்கீதம் நான் படிக்கிறேன். Thou art holy அப்படின்றார். அதே வார்த்தை பயன்படுத்தி, நீர் பரிசுத்தர். எல்லாம் சொல்லுங்க பரிசுத்தர். ஆனா நீ எங்க வாசம் பண்றீ? இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில வாசம் பண்றாராம். அந்த ஹோலி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் டோட்டலி செட் அபார்ட் ஃப்ரம் சின். ஆமென். எந்த அசுத்தத்தை விட்டு முற்றிலும் பிரிக்கப்பட்டவர் என்ற வார்த்தை. ஆமென். என்ன ஒரு பாராடாக்ஸ் பாருங்க, அந்த வார்த்தை படிங்க. நீர் பரிசுத்தர் அப்படின்னா நீ பிரிஞ்சிருக்க வேண்டியவர். ஆனா நீ பிரிஞ்சிருக்க வேண்டிய பரிசுத்தர் நீ எங்க வந்து வாசம் பண்றீங்களா? இஸ்ரவேலர்கள் எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா அவங்க துதிக்கும் போது, அதனால சர்ச்சில் வந்து துதிக்கணும்ன்றோம். அந்த துதிகளின் மத்தியில் அவர் என்ன செய்யறாராம்? வாட் a paradox. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க துதியை எழுப்பும் போது நீங்க எல்லாரும் அவ்வளவு நல்லவங்க, ஆனா அந்த துதியின் மத்தியில் அவர் என்ன செய்யறாராம்? வந்து வாசம் பண்றாராம். ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா தன் குமாரனுடைய கால்வரி ரத்தத்தால உங்க பாவத்தை அவரே சுத்தமாக்கிட்டு அவர் எங்கே தெரியுமா வாசம் பண்ண விரும்புகிறாராம்? இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில. அதனால சண்டே வரணுங்க, முதல் பாட்டுல இருந்து கடைசி பாட்டு வரைக்கும் கையை தட்டி வாயை திறந்து அவரை துதிக்கணும். ஏன்னா பிரிந்து பரிசுத்தத்தில் வாழுகிற தெய்வம் உன் துதிகளின் நடுவே வந்து வாசம் பண்ணும்போது அவர் பிரசன்னத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா.